கிளிட்ஸ் நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்னு பக்தி கிளிட்ஸ் ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது சொல்லி நல் வார்த்தை சொல்லி உங்களை மகிழ்ச்சி செய்து இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வதென்றால், வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். ஆஹா, இவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லிருக்கு அப்படி நீங்க சந்தோஷப்படுறது இப்போ எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நடக்கும். வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயிக்கப்படும். அது எல்லா வகையிலும் வரும், எந்த துறையிலும் வரும். நீங்க எதை செஞ்சாலுமே நடக்கும். அப்படிப்பட்ட நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு இந்த கோச்சார ரீதியாக. ஆனாலும் அவர்கள் சுயஜாதகப்படி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவான நற்பலங்கள், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று சொன்னால், அதை பற்றி நீங்கள் கேட்டு நடந்தீர்களானால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்கள் கீழே வரும் என்னுடைய கைபேசி எண்களை தொடர்பு கொண்டீர்களானால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எளிமையான பரிகாரங்கள் என்ன, அதை விளக்கி சொல்லி உங்களை இந்த 2026 வருடம் 100% நல்வாய்ப்பு பெற்று நலமாக வாழ சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுப்பேன் என்று சொல்லி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த 2026 வருட பலாபலங்களையும் பார்ப்போம். மகராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால், கை நழுவி போனது மீண்டும் வந்து சேரும். இழந்த சொத்து மீண்டும் திரும்பி வரும். இழந்த மான மரியாதை எல்லாமே மீண்டும் வந்து கிடைக்கும். துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, பராக்கிரமம், வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது. முதல் 6 மாத காலங்களே இது நடக்கும். தனியே என்று எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். எவைகளுமே ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் கடன் வழக்கு பிரச்சனைகள் தொடர்ந்தபடி இருக்கும். அதை முடிவுக்கு வரக்கூடிய வகையிலே அடுத்து வரும் 6 மாத காலங்கள் உங்களுக்கு நன்மை புரிய கிரகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் 6 மாதங்களிலே நான் முன்னமே சொன்ன போது வெற்றிகள் உங்களை தேடி வரும். வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும். சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும். நட்பு உறவுகள் நன்மை செய்வார்கள். குடும்பத்தில் குதூகாலம் மிகும். சந்தோஷ தாண்டவமாடும் உங்கள் மனது. வெளிநாட்டு பயணங்கள் அமையும். நினைத்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்குண்டான உதவிகள் கிடைக்கும். இதில்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் பொருட்டு ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா மாறி மாறி இதெல்லாம் போய் வருவீர்கள். சுபகாரியங்கள் முயற்சி தொடர்ந்து நடைபெறும். திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் நடைபெறும். உத்தரவாக்கியம் இல்லாதவர்களுக்கு உத்தரவாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும். இதெல்லாமே தொடர்ந்து நடக்கும். அடுத்து ஒரு 6 மாத காலங்களிலே இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறைகளிலே ஒரு முன்னோடியாக திகழ்வீர்கள். உங்கள் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய வகையிலே அது அமையும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பா. இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்க்கும் பொழுது
எல்லாம் உள்ள சிவபெருமானை வணங்கி வழிபட வேண்டும். பௌர்ணமி பௌர்ணமி தினம் மட்டுமல்ல, வருகின்ற அமாவாசை தினங்களிலுமே நீங்கள் கிரிவலம் வர வேண்டும். திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் வருவது என்பது அல்ல. எந்த ஒரு மலை மீது உள்ள சிவன் கோயில் இருந்தாலும் அங்கே நீங்கள் கிரிவலம் வரலாம். அதன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தான தர்மங்கள் வகையில் பார்க்கும் பொழுது, சுமை தூக்கும் தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், இவர்களுக்கெல்லாம் உதவலாம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவர்கள் உதவி செய்யலாம். அவர்கள் மனம் சந்தோஷப்படும் வகையிலே நடந்து கொள்ளலாம். நீங்களாக சென்று அதை செய்யலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அப்பதான் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் தொடர் நோய் நொடிகளால் அவதிப்படுவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்களுக்கு மாற்று மருத்துவத்தை காண்பித்து அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றலாம். ஆரோக்கியத்தை மேம்பட செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நீதி, நேர்மை, சத்தியம் தவறாத இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நன்மையே விளையும். இதில்லாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்களானால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தடையில்லாமல், பிரச்சனை இல்லாமல் மிக எளிதாக தீர்க்கப்படும். இது மேல நடக்க போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் தன்னுடைய இருப்பவர்களை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வதிலுமே கவனம் செலுத்த வேண்டும். பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாமே கவனமா இருக்கக்கூடிய விஷயங்களா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2026 வருடம் உங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 89% கொடுத்திருக்கிறேன். இப்படிதான் இந்த 2026 வருஷத்துல 12 ராசிகளுக்குமே நம்பர் 1 ராசியாக உங்கள் மகர ராசி வருகிறது. அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருப்பினும் நல்ல மனிதர்களுடைய ஆலோசனையும், பெரியோர்கள், தாய் தந்தை, குரு முறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனை கேட்டிருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2026 வருடம் வெற்றி உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரலப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் நண்பர்களே, வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, வணக்கம். மகர ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. 2026 ஆண்டு வியாழக்கிழமை பிறக்கிறது. பிரதோஷ நாள் அன்று பிறக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. வீடு வாங்குவதற்கு ஒரு சாதகமான நேரம் இது. நிலம் மற்றும் சொத்து தொடர்பான துறைகளில் சிறந்த பலன்களை காண வாய்ப்பு உள்ளது. அசையும் அசையா சொத்துக்களில் தாங்கள் முதலீடு செய்வீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு அது கைகூடாமல் இருந்தால் தற்போது அந்த முயற்சிகள் அனைத்தும், பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். மேலும் குடும்பத்தில் நிலவி வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஜூன் 2 குடும்பத்தை பொறுத்தவரை குருவினால் சிறப்படைவீர். தற்சமயம் மகர ராசினருக்கு 2 ராகு, 8 கேது. குரு பகவான் 6 இருக்கிறார். சனி பகவான் 7 சனி முடிந்து விட்டது. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 2 குருவினால் சிறப்புகளை பெறுவேன். குடும்பம் நன்றாக இருக்கும். கடகத்தில் அமரும் குரு
9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் தொழில்துறை வளம் பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து கணவன் மனைவி உறவு மேம்படும். சுபகாரியங்கள் நன்கு நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உபாதைகள் உண்டாகலாம், கவனமாக இருத்தல் வேண்டும். சிலருக்கு ஸ்கின் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம். ஆக உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய உடல் நலனிலும் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்படைவேன். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஜூன் மாதத்திலிருந்து நன்மைகளை பெறுவேன். குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழில்துறை நன்கு அபிவிருத்தி அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரம் மருந்துகள் அனைத்தும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. கால்நடைகள் நன்கு அபிவிருத்தி அடையும். அரசியலில் சிறப்பாக செயல்படுவேன். அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை. ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். அவர்கள் நடிக்கும் படங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். மாணவர்களுக்கு நன்மை. படிப்பில் சிறந்து விளங்குவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். ஆக கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026லாவது ஏற்றம் இருக்குமா, மாற்றம் இருக்குமா? மகிழ்ச்சிகளை அதிகமாக எதிர்பார்த்து தோல்விகளை அதிகமாக சந்தித்து போராடி வருகின்ற அன்பார்ந்த என் அருமை மகர ராசினியர்களுக்கு இந்த 2026ல பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரிதான் மகர ராசி அன்பர்களும் மகத்துவமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026. கிட்டத்தட்ட 7.5 சனி நம்மளுடைய ராசின் அதிபதியாகவே சனி பகவான் இருந்தாலும் நமக்கு பாடத்தை கொடுத்திருப்பார். நமக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறாங்கிறத புரியக்கூடிய தன்மை தான் 7.5 வருஷத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 5 வருடம் அல்லாடு பட்டியும் நிறைய பிரச்சனை. 2018 இருந்து 2023 வரை நீங்க பட்ட பாடு பெரிய பாடு. நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டத்தை சந்திச்ச மகர ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட இந்த 2026 ஏற்றத்தை சந்திக்க போறீங்க. அக்யூரேட்டா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேணும், இது உங்களுடைய எதிர்பார்ப்பு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உண்மையான உறவு வேணும், இது உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இது எதாச்சும் உங்க லைஃப்ல உடனே கிடைச்சிச்சானா கிடையாது. சிறு வயதிலிருந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். இதை புதுசா பாக்குறவங்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ள விஷயம். ஸோ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு புரியும். சிறு வயதிலிருந்து சிரமப்பட்டு அப்பா அம்மா கூட பிறந்த உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டியாக தன்னுடைய வாழ்க்கையை சிறு வயதிலிருந்து அர்ப்பணித்து உறவுகளுக்காக அர்ப்பணித்த ஒரு ராசின்னா அது மகர ராசி தான். ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு 10-15 வயசுல இருந்தே உங்களுக்காக வாழல, உங்களுடைய உறவுகளுக்காக தான் வாழ்ந்திருக்கீங்க. படிக்கும்போது கூட என்னை பொறுத்தளவு மகர ராசிக்காரங்க சின்ன வயசுல ஒரு 9th 10th 12th ஏதோ மேபி
சின்ன வயசுல படிக்கும் போது கூட ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்வோமா, அவங்க கொஞ்சமாச்சும் இந்த பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை சந்திச்சுக்குவாங்களே அப்படின்னு நினைக்கிற மனப்பக்குவம் தான் உங்களுக்கு இருக்கும். அதே போல மகர ராசி அன்பர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக ரியாலிட்டி அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பெரிய அதிசயம். நீங்க எதிர்பார்ப்பீங்க, ரியாலிட்டியா அன்பு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அங்க ஆப்போசிட்ல கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளவு தடுமாற்றம், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவுலாம் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் யாருக்காவது உதவி பண்ணாம இருப்பீங்களா? ஓடோடி போய் உதவி சென்றத முதலா இருப்பீங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கிற குணம் உங்கள்கிட்ட இருக்கும். எக்ஸாக்டா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது வந்து மகராசியோட பொது பலன் மாதிரி போயிடுச்சு. இதான் உண்மை. ஏன்னா நிறைய விஷயம் அனுபவபூர்வமாக நம்ம மகராசி அன்பர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கனால சொல்றேன். உங்க கையில ஒரு 10 ரூபா இருந்தாலும் யாராச்சும் ஒரு வயதானவங்க, முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், இல்ல ஆதரவற்றவர்களை பார்த்துட்டு அந்த 10 ரூபாயும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு நீங்க கையில காசு இல்லைனாட்டும் பரவாயில்ல, அவங்க அந்த 10 ரூபா வச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல, நம்ம போதும்னு நினைக்கிற பக்குவம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். யாராவது உதவின்னு கேட்டுட்டா, உதவி செய்யாம இருந்துட்டா அன்னைக்கு போல நீங்க தூங்க மாட்டீங்க. ஐயோ உதவி கேட்டாங்களே, நம்மகிட்ட கேட்டுட்டாங்க, நம்ம செய்யணுமே, நம்ம செய்யாம வந்துட்டோமே, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாளைக்கா போய் ஏதாவது உதவி செஞ்சிடறோம் அப்படிங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு ரொம்ப இருக்கு. இதை நீங்க நல்ல விதமா நிறைய பேர் செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களை பயன்படுத்தின உங்களுடைய உறவுகள் எல்லாமே சுயநலத்துக்காக பயன்படுத்தினவங்க தான் 80%. 20% சில சுற்று வட்டாரத்துல நல்லவங்களும் இருக்காங்க. இதுதான் உண்மை. சரியா? சோ இப்படி பார்க்கும்போது இந்த 2026 மகர ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிடைக்க போகுது, இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்தது உண்மை என்றால் இனிமே நான் சொல்ல போறது நடக்க போகுது. என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்னா, மகிழ்ச்சிகள் உறுதியாக, மன மகிழ்ச்சிகள் மகர ராசிக்கு அதிகமாக இருக்கும். பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். நல்ல ஒரு அன்பான ஒரு பாண்டிங் இருக்கு, என்னுடைய கணவர் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாரு, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிங் ஏற்படும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக போராட்டத்தை சந்திக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்தமா இடம் வாங்குவீங்க, அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம்லாம் உறுதியாக உண்டு. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஒரு ஏற்றம் உண்டு. ஒண்ணு அரசாங்க வேலை கிடைக்கும், அல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல ஏதோ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்டா பார்க்காரு. மனசு ஒருநிலைப்படும், பதட்டப்படுற நிலைமை மாறும். உங்களுடைய முயற்சியில எத்தனை முயற்சி எடுத்தாலும், அதாவது நம்ம மகர ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவோம், பார்த்திருக்கீங்களா? இந்த பறவையோட தன்மை என்ன? என்னை எத்தனை முறை என்னை வீழ்த்தினாலும், எத்தனை முறை என்னை கஷ்டப்படுத்தினாலும், எத்தனை முறை என்னை அழிச்சாலும் நான் மீண்டும் எழுந்து வருவேன் சொல்லக்கூடிய ஒரே பறவை ஃபீனிக்ஸ் பறவை. சோ அந்த பறவை போலதான் தன்னுடைய தியாகத்தில் உண்மையான அன்பினால் ஏமாற்றப்பட்ட மகர ராசிக்காரங்க உறுதியாக நிலைநாட்டி உங்களுடைய தன்மையை, உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு நிலைநாட்டக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை எங்கெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ, மகராசி அன்பர்களை எந்த இடத்துல ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு நீங்க மனசார கவலைப்பட்டீங்களோ, அந்த நபர்களை மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ஒரு நல்ல செயல்களை புரிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் நட்பு வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு தக்க பாடம் புகட்டக்கூடிய சூழ்நிலை உறுதியாக கிரகங்கள் ரீதியாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது. அது என்ன வேலையில இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இத்தனை நாட்களாக மகர ராசி பெண்கள், குடும்ப பெண்களுக்கு தன்னுடைய உறவுகளால் நிறைய பிரச்சனை இருக்கு, தன்னுடைய கணவருடைய குடும்பத்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய போராட்டங்களை சந்திக்கீங்க, உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கல, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னா உறுதியாக கவலைப்படாதீங்க சகோதரி. நீங்க உறுதியாக உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேல அன்பு செலுத்துவாங்க. புரிஞ்சு கொள்ளாத உறவுகளை புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு காலம், அவங்கள விரட்டி அடிச்சு அவங்களுடைய கெட்ட எண்ணங்களை ஒரு தகுடுபூடியாகி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம்
இந்த 2026 என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உத்தியோகத்தில் உறுதியாக பதவி உயர்வு உண்டு. ஏன்னா கடின உழைப்புக்கு எப்பயுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஏற்றங்கள் என்பது உறுதியாக மகராசிக்கு இந்த 2026 சூப்பரா இருக்குங்க. திருமண பாக்கியம், உங்க வீட்டுல திருமண பாக்கியம் என்று உறுதியாக நடக்கும். திருமணத்துக்காக உங்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதரருக்கு, உங்க மூத்த சகோதரருக்கு, இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா உறுதியாக திருமணம் முடியும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய இளைய சகோதரர், மூத்த சகோதரர்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும், மாற்றமடையும் என்பது நிதர்சனமான உண்மை. பார்ட்னர்ஷிப்ல உள்ள பிரச்சனை விலகும். மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே சொல்றேன், ஒரு பார்ட்னர்ஷிப் போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா போடுங்க. கும்ப ராசி, மகர ராசி இந்த 2 பேருமே முடிஞ்ச அளவு தனிச்சு உங்களுடைய திறமையை காட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. போராடி வெற்றி பெற்றுருவீங்க. ஆனா யாரு கூடயா கூட்டணி வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா முதல்ல நல்லா இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்க படுற கஷ்டம், போராட்டம் எல்லாமே அவங்க மூலமா தான் ஏற்படும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு பார்ட்னர்ஷிப் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல கட்டாயமா பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா உங்க 2 பேருடைய சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு மன நிறைவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த 2026 நிறைய மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றங்களையும் அடைய முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களுடைய மாமா உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகளிடம் தேவையில்லாத விவாதங்கள் வச்சுக்க வேண்டாம். உங்க சித்தி என்று சொல்லக்கூடிய உறவுகள்கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் வச்சுக்க வேண்டாம். ஸோ அவங்க ஏதாவது டாமினேட் பண்றாங்கன்னா முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போயிருங்க, இல்ல அவாய்ட் பண்ணிருங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, என் கிரகமைப்பு ரீதியா உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல் வருது அப்படிங்கிறத அவங்க எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த உறவு உங்ககிட்ட அன்பா இருக்குன்னா நீங்க அவங்கள்ட்ட இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார்ட்டையும் வெளிப்படையா சொல்லாதீங்க. மகர ராசிக்கு ஒரு பெரிய தாரக மந்திரம் என்னன்னா, நீங்க எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி அதை வெளிப்படையாக, அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்குரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், எந்த விஷயத்தை நீங்கள் இயக்குவதாக இருந்தாலும் சரி வெளியே சொல்லாமல் நீங்கள் செயல்படுத்தினால் வெற்றி உண்டு. வெளியே பக்கத்துல உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டு உறவுகள்கிட்ட சொல்லி செய்யும் பொழுது நிறைய தடுமாற்றங்கள், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்ச பிறகுதான் வெற்றி பெற முடியும். ஸோ இதுல நீங்க கவனமா இருங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுல கவனமா இருந்தா பாதிப்பு கிடையாது. நீங்கள் இந்த 2026 என்ன வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பிரதோஷம் மறுநாளில் சிவன் வழிபாடு பின்பற்றுவதன் மூலமாக சிரமம் இல்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை உறுதியாக நம்முடைய சிவபெருமானின் ஆசீர்வாதம் மூலமாக மகர ராசிக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும், என்னுடைய விஷ்ணுமாயனும், என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய.
மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கின்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகளை எல்லாம் அடுக்கடுக்காக சந்தித்து வந்தீர்கள். உங்களை பற்றி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி நோக்கி நகர்ந்தவர்கள் ஆயிரம். ஆனால் தனித்தே நின்று விட்டீர்கள். உறவு இருந்தும் கூட அந்த ஒரு தனிமையை சந்தித்தீர்கள். பொன்னும் பொருளும் இருந்தும் கூட நிம்மதியற்று தவித்தீர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நன்மையோ தீமையோ இல்லை, உங்கள் வாழ்வை புரட்டி போட்ட ஆண்டாகத்தான் அமைந்தது. காரணம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய, அது மட்டுமல்ல போர் கிரகமான செவ்வாயின் ஆண்டு அதிக துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் யாருன்னா மகர ராசி தான். மன ரீதியாக உடல் ரீதியாக குழப்பங்களை சந்தித்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ பார்க்க போகிறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் அதே நிலைதான் நீடிக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனி தான். பார்ப்போமா 2026 எவ்வாறு இருக்கும் என்று. மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 1, 2. மகர ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான காலங்க, அருமையான காலம், அருமையான சந்தர்ப்பம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனி என்றெல்லாம் பதற வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பயிற்சியில் நல்ல பலனை தரப்போகிறார். கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா போதும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தான் உண்டு தன் வேலை உண்டு இல்லாமல் பிறர் விஷயத்தில் மூக்கோல் நுழைப்பதற்கும் பிறர் விஷயத்தில் தலையிடுவதற்கும் நீங்கள் ஒரு காரணமாகவே அமைந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டு. இந்த என்னை பொறுத்தவரை 2026 பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்லுவேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன் சனியும் சேர்க்கை இருப்பதனால இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அப்பா பிள்ளைவுக்குள்ள சில பிரிவுகளை, சில ஏமாற்றங்களை, சில சங்கடங்களை, சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால மிக கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். யாரையும் நம்பி விடாதீர்கள். ஏதோ ஒரு பெண்ணால் ஏதோ ஒரு காலத்தில் கடுமையான பாதிப்பை சந்தித்தீர்கள். அந்த பாதிப்பினுடைய விளைவை இப்போ சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரம் கவனமாக இருங்கள். உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் கால் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியில் மிக கவனமாக இருங்கள். மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2026ஐ பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலம் என்று சொல்வேன். காரணம், மேடுபள்ளம் நிறைந்தது தானே வாழ்க்கை. சரியாக உங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற காலம். கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடிய காலம். மதில் மேல் பூனையாக போராடியவங்களுக்கு தெளிவான முடிவு எடுத்து தெளிவான நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் தெய்வ பலம் ஒன்றே பிறப்பிலிருந்து இன்று வரை உங்களை தூக்கி வந்தது. 2020ஆம் ஆண்டில் மத்தியம பகுதியில் குரு பகவானுடைய பயிற்சி. அந்த நிலையில் பார்க்கும்போது கடகத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையை உங்களை பார்ப்பதனால அற்புதமான ஒரு யோக பலம். தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத மனிதர்களோடு தொடர்பு வேண்டாமே. முடிந்தவரை தனித்து இருந்தீர்கள். வெற்றியை நீங்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நீங்கள் யாருக்குத்தான் உதவி செய்தாலும் அவர்களே உங்களுக்கு முதல் எதிரியாக மாற இருப்பதனால் கவனமாக இருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு காலமாக இருப்பதனால இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து விட்டாலே போதும். தொழிலில் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடையக்கூடிய
அருமையான சந்தர்ப்பம். 2026ஆம் ஆண்டு ஒரு 3 மாத காலம் நிதானமாக இருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் போராடிய உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற அந்த நாணயம் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் நான் திரும்ப சொல்கிறேன், 1000 தெய்வங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டினாலும் கூட திருத்தணி பாதசனீஸ்வரர் ஒருவரே உங்களுக்கு வாழ்க்கையில் இறுதி வரை துணை நிற்பார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லை மாதத்தில் ஒரு அமாவாசையோ இல்லை ஒரு சனிக்கிழமையோ திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அற்புதமான ஒரு யோக பலனை தரும். சனி ஒருவரே இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு துணை நிற்கின்றார். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மற்ற ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்லை. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி 3ஆம் பாவம். சனி சகாய சனியா வரார். சகாய சனி ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப், சகாயம் அப்படின்றது உங்களுக்கு செஞ்சுடுவார். சனியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. மத்தவங்களை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கவலையே பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசியாதிபனே உங்களுக்கு உதவும் சூழ்நிலையில இருக்காரு. அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, தனஸ்தானத்துல ராட்சஸ், திடீர் தன பிராப்தி, போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும். குடும்ப ஸ்தானமும் ஆச்சே, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். குடும்பஸ்தானம் ஆச்சே, பெருசா கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு. சோ நெகட்டிவ் பத்தி யோசிக்காதீங்க, பாசிட்டிவ் பத்தி மட்டும் யோசிங்க. கேது 8ஆம் பாவம். அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஆல்ரெடி எனக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குங்க, டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, ப்ராப்பரா பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ப்ராப்பரா டயட்டிங் ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு, அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். மத்தபடி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம குரு பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானத்துல குரு. ஏதோ ஒரு விதத்துல கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய சிச்சுவேஷன்ல அவரே இருக்கார். அவரை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின்னா சனி பகவான் சகாய சனியாவே தான் இருக்கார். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. கையை பிடிச்சி நீங்க வரவே இல்லைன்னா கூட கூட்டிட்டு போயிட்டு எந்த இடத்துல நீங்க சேரணும், என்ன வேலை செய்யணும், அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரு. இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 2ஆம் பாவம். ஆனா குருனோட பார்வை இல்ல பிற்பகுதியில. அப்ப குடும்பஸ்தானத்துல ராகு அந்த குடும்பத்துல சில பல குழப்பங்கள், நிம்மதி இல்லாத தனம் இதெல்லாம் ஏற்படுத்துவார். உதாரணத்துக்கு குடும்பத்துல 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க பழகிறது பேசுறது எல்லாம் ஆதாயம் கருதி இருக்குமே தவிர அன்பு பாசம் அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. அதுவா மாறி போயிடும். பெருசா எதுக்கு யோசிப்பானு. கேத்து சேம் பொசிஷன், மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவான் பாத்தீங்கன்னா கலத்திர குருவா இருக்காரு. கலத்திர குரு கணவன் மனைவி உறவு முறையை இப்படியே புடிச்சே வைப்பார். ஆல்ரெடி அது பிச்சின் போய் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. திருப்பி வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு உறவு அப்படின்றது வரும். எங்க கணவன் மனைவி நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் போலைங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கும். 4 மத்தியஸ்தர்களுக்கு வருவாங்க. என்னப்பா குழந்தைங்க முகத்துக்காக பாருப்பா, குழந்தைங்க மூஞ்ச பாருங்கப்பா, 2 பேரும் பிரிஞ்சிருந்தா எப்படி, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா தானே குழந்தைங்களை ஆளாக்க முடியும் அப்படின்ற மாதிரி மத்தியஸ்தர் பண்ணி நம்மள சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய மகர ராசி அன்பர்கள் இளம் வயசா இருந்தா லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும். சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது வரதான் செய்யும். இதை ப்ராப்பரா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போறீங்களா எப்படி உங்களோட ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பாக்குது. மன ரீதியா இருந்த அந்த குழப்பம் சஞ்சலம் இதெல்லாமே மாறுங்க. தெளிவான சிந்தனை அப்படின்றது இருக்கும். இறை வழிபாடு மேல ஒரு அதீத ஆர்வம் இருக்கும். நம்ம இறையாற்றல அடையணும்னு தோணும். நம்ம பாருங்க தியானம் பண்ணலாம் தோணும். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பாக்குறாரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்ல வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா ஒன்ஸ் 7 நாட்டு சனி வந்துட்டாலே முழுசும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப தைரியமாயிடும். எவ்வளவோ பட்டாச்சு போய, எவ்வளவோ பார்த்தாச்சு, இன்னும் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துரும். அதுக்கும் மேல அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சனி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கும் மேல உங்க தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை பாக்குறாரு. சின்சியரா தொழில் செய்றீங்க அப்படின்னா நீங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. பெருசா உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க.
அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி சின்சியரா டெடிகேட்டடா வேலை செய்றீங்க அப்படின் போது ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா, முழுசுமே நல்லா இருக்கு. மார்க் எவ்வளவுங்க கொடுப்பீங்க? 85% கொடுப்பீங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. பக்திகள் இஸ்னேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகா வாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறதுன்னு சொல்லி நல் வார்த்தை சொல்லி உங்களை மகிழ செய்து இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வதென்றால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். ஆஹா, இவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லிட்டு அப்படி நீங்க சந்தோஷப்படுறது இப்போ எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நடக்கும். வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயிக்கப்படும். அது எல்லா வகையிலும் வரும், எந்த துறையிலும் வரும், நீங்க எதை செஞ்சாலுமே நடக்கும். அப்படிப்பட்ட நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு இந்த கோச்சார ரீதியாக. ஆனாலும் அவர்கள் சுயஜாதகப்படி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவான நற்பலங்கள், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று சொன்னால், அதை பற்றி நீங்கள் கேட்டு நடந்தீர்களானால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்கள் கீழே வரும் என்னுடைய கைபேசி எண்களை தொடர்பு கொண்டீர்களானால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எளிமையான பரிகாரங்கள் என்ன, அதை விளக்கி சொல்லி உங்களை இந்த 2026 வருடம் 100% நல்வாய்ப்பு பெற்று நலமாக வாழ சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுப்பேன் என்று சொல்லி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த 2026 வருடம் பலாபலங்களையும் இப்போ பார்ப்போம். மகராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால் கை நழுவி போனது மீண்டும் வந்து சேரும். இழந்த சொத்து மீண்டும் திரும்பி வரும். இழந்த மான மரியாதை எல்லாமே மீண்டும் வந்து கிடைக்கும். துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, பராக்கிரமம், வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது. முதல் 6 மாத காலங்களில் இது நடக்கும். தனியே என்று எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். எவைகளுமே ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் கடன் வழக்கு பிரச்சனைகள் தொடர்ந்தபடி இருக்கும். அதை முடிவுக்கு வரக்கூடிய வகையிலே அடுத்து வரும் 6 மாத காலங்கள் உங்களுக்கு நன்மை புரிய கிரகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் 6 மாதங்களிலே நான் முன்னமே சொன்ன போது வெற்றிகள் உங்களை தேடி வரும். வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும். சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும். நட்பு உறவுகள் நன்மை செய்வார்கள். குடும்பத்தில் குதூகாலம் மிகும். சந்தோஷ தாண்டவமாடும் உங்கள் மனது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அமையும். நினைத்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்குண்டான உதவிகள் கிடைக்கும். இதில்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் பொருட்டு ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா மாறி மாறி இதெல்லாம் போய் வருவீர்கள். சுபகாரியங்கள் முயற்சி தொடர்ந்து நடைபெறும். திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் நடைபெறும். உத்தரவாக்கியம் இல்லாதவர்களுக்கு உத்தரவாக்கம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும். இதெல்லாமே தொடர்ந்து நடக்கும். அடுத்து ஒரு 6 மாத காலங்களிலே இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறைகளிலே
ஒரு முன்னோடியாக திகழ்வீர்கள். உங்கள் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய வகையிலே அது அமையும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பா. இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்க்கும் பொழுது எல்லாமுள்ள சிவபெருமானை வணங்கி வழிபட வேண்டும். பௌர்ணமி தினம் மட்டுமல்ல, வருகின்ற அமாவாசை தினங்களிலுமே நீங்கள் கிரிவலம் வர வேண்டும். திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் வருவது என்பது அல்ல. எந்த ஒரு மலை மீது உள்ள சிவன் கோயில் இருந்தாலும் அங்கே நீங்கள் கிரிவலம் வரலாம். அதன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தான தர்மங்கள் வகையில் பார்க்கும் பொழுது சுமை தூக்கும் தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், இவர்களுக்கு எல்லாம் உதவலாம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவர்கள் உதவி செய்யலாம். அவர்கள் மனம் சந்தோஷப்படும் வகையிலே நடந்து கொள்ளலாம். நீங்களாக சென்று அதை செய்யலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அப்பதான் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அது இல்லாமல் தொடர் நோய் நொடிகளால் அவதிப்படுவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்களுக்கு மாற்று மருத்துவத்தை காண்பித்து அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றலாம். ஆரோக்கியத்தை மேம்பட செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நீதி, நேர்மை, சத்தியம் தவறாத இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நன்மையே விளையும். இதில்லாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்களானால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தடையில்லாமல், பிரச்சனை இல்லாமல் மிக எளிதாக தீர்க்கப்படும். இது மேல நடக்க போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் தன்னுடைய இருப்பவர்களை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வதிலுமே கவனம் செலுத்த வேண்டும். பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாமே கவனமா இருக்கக்கூடிய விஷயங்களா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2026 வருடம் உங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 89% கொடுத்திருக்கிறேன். இப்படிதான் இந்த 2026 வருஷத்துல 12 ராசிகளுக்குமே நம்பர் 1 ராசியாக உங்கள் மகர ராசி வருகிறது. அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருப்பினும் நல்ல மனிதர்களுடைய ஆலோசனையும், பெரியோர்கள், தாய் தந்தை, குரு முறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2026 வருடம் வெற்றி உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.